நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. நேற்றைக்கு தேர்தல் கமிஷன் டெல்லியில அறிவித்திருக்கிறது. தேர்தல் பணிகளெல்லாம் தேர்தல் கமிஷன் தொடங்கிவிட்டது. அவங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ், அவருடைய புரோட்டோகால் படி இனி எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் தான். இதை சொல்லிட்டு பதிவுக்குள்ள வரேன். என்ன இந்த பதிவுல யாரை பத்தி பேச போறோம்? வேற யாரை பத்தி பேச போறோம்? நம்ம என்ன இன்டர்நேஷனல் பார்ட்டிஸ் பேச போறோமா? இல்ல தேச தலைவர்களை பத்தி பேச போறோமா? இப்ப சோசியல் மீடியால நமக்கு வெற்றி செய்யறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு காமெடி பீஸ் சரக்கு மண்ண, சிகர் மண்ண, நம்ம ஜல்சா பார்ட்டி, தற்குறி, தமிழக வெட்டு கழகத்தினுடைய தலைவர், திரிஷா வெற்றி கழகத்தினுடைய தலைவர், எக்ஸெட்ரா இத்தியாதி தலைவர் தற்குறி விஜய், நடிகர் விஜய் பத்தி தான் பேசுவோம். ஏன்னா ரொம்ப யோக்கிய மாதிரி பேசினா யோகினா நடந்துக்கணும். எல்லா விஷயத்திலையும், பொது வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, அரசியல் வாழ்க்கையில, திரைத்துறையில, எல்லாத்திலையும் நீ எப்ப நான் யோக்கியன், ஒருத்தரை குறை சொல்ற நான் ரொம்ப யோக்கியன் அப்படின்னு பேசினா நீ யோக்கியனா இருக்கணும். முதல்ல நீ யோக்கியனா இருந்தா நீ இன்னொருத்தனை யோகியனா இருக்க சொல்லணும், இல்ல இன்னொருத்தரை பத்தி பேசணும், இல்ல மற்ற கட்சிகளை பத்தி பேசணும், மற்ற சமூக பிரச்சனை பத்தி பேசணும். நீயே அயோக்கிய. நீயே அயோக்கிய. பர்சனலா வச்சுக்க வேண்டிய விஷயத்த, திரை மறைவா வச்சுக்க வேண்டிய விஷயத்த திரை போட்டு காட்டுற. சினிமாவில் எப்படி நீ திரையில நடிக்கிறியோ அந்த மாதிரி அரசியல் வாழ்க்கையிலோ நிஜ வாழ்க்கையிலோ எல்லாம் ஓப்பனா பண்ற. அப்ப நீ விமர்சனத்துக்கு ஆளாவ. தற்கொலை நடிகர் விஜய் சொல்ற, அப்போ நீ விமர்சனத்துக்கு கண்டிப்பா ஆளாவ. ஒண்ணு வேணாம். இப்போ இவனை பத்தி நம்ம குறை சொல்லணும்ன்றது நமக்கு ஒன்னும் நோக்கம் கிடையாது. நமக்கு ஒன்னும் வேற வேலை வெட்டி இல்லை. எவ்வளவு பேச வேண்டியது, ஆனா இவனை பத்தியே பேச வேண்டியது. ஏன்னா இப்ப சோசியல் மீடியால கண்டென்ட் தான் முக்கியம். இன்னைக்கு சோசியல் மீடியால யாரா இன்னைக்கு பப்புனு, ஜோக்கரு, கோமாளி, காமெடி பீஸ் யாருன்னு கேட்டா தற்குறி விஜய், அவனுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஜால்ராக்கு தான். ஆமா, என்னன்னு கேட்டா ஒரு 2 நாளைக்கு முன்னால இவன் தற்கொலை விஜய் இந்த சிபிஐ விசாரணைக்கு இவனாதான் கேட்டான். சிபிஐ யாரு? தற்கொலை விஜய் தான் கேட்டான். எனக்கு சிபிஐ வேணும், தமிழ்நாடு நான் நம்ப மாட்டேன், சிபிசிஐடியோ இல்ல தமிழ்நாடு கவர்மெண்டோ இவங்க அமைச்சிருக்கிற தனிநபர் ஓய்வு பெற்ற நீதிபதி கமிஷனோ எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு சிபிஐ தான் வேணும், இவனை தான் கேட்டான். அதாவது கசாப் கடைக்காரன் ஆடு போய் அதுவா போய் தலை கொடுக்குமா? ஆடு கசாப் கடைக்காரனை தான் நம்புவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கசாப் கடைக்காரனை பார்த்து ஆடு போய் தலை கொடுக்குமா? அவன் ஒரே வெட்டுவான், கறியை வித்து விடுவான், பிரியாணி பண்ணி கைமா குருமா பண்ணி சாப்பிட வேண்டியதான். அந்த மாதிரி கசாப் கடைக்காரனை நம்பி ஆடு போய் தலை கொடுத்த மாதிரி எனக்கு சிபிஐ வேணும்னு கேட்டான். அவன் கப்புனு புதுசா வச்சு செஞ்சுட்டு இருக்கான். ரைட், இவன் சிபிஐக்கு போறான். சிபிஐக்கு போகும்போது விஜய் அந்த திருட்டு அடைச்சிருக்கிறான் பார், அந்த 420, 420, 840 அந்த ஆதவ வச்சு அந்த கிரிமினல் கேடி அக்யூஸ்ட் அவன் இந்த நிர்வல் குமாரி நான் கூட போறவங்களாம் போறானுங்க. தனி பிளைட்ல போகும்போது என்ன சொல்ற, இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும் எல்லாரும். இவன் தனி பிளைட்ல போகும்போது என்னதான் தனி பிளைட்ல போனாலும் மற்ற பிளைட்ல, அதாவது பேசஞ்சர்ஸ் பிளைட்ல போகும்போது என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதே ஃபார்மாலிட்டி தான் தனி பிளைட். அந்த பிளைட்டுக்குள்ள இவன் வரான்னா 4 மணி நேரத்துக்குள்ள அந்த பிளைட்டை ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. ஏர்போர்ட்ல இருக்கிற சென்ட்ரல் பாதுகாப்பு பட, அங்க இருக்கிற அந்த ஏர்போர்ட் ஆபீசர்ஸ் உள்ள ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. ஏதாவது வெப்பன்ஸ் இருக்கா, ஏதாவது ட்ரக்ஸ் எதுனா கடத்துறாங்களா, எல்லாமே. அதே மாதிரி ஹால்கால் இருக்கக்கூடாது. எப்பவுமே டொமஸ்டிக் ஏர்போர்ட்ல ஹால்கால் இருக்காது, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஹால்கால் இருக்கும், டொமஸ்டிக்ல இருக்காது. எல்லாம் செக் பண்ணிட்ட பிறகுதான் இவனை உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இவன் உள்ள வரான், யாரு? தற்கொலை விஜய் வரான், கூட திருட்டு பையன் ஆத வச்சு எல்லாம் வராங்க. வந்த உடனே இவனுக்கு பேக் எல்லாம் செக் பண்றாங்க. அது ஒரு ஃபார்மாலிட்டிஸ். நம்ம சாதாரணமா டெல்லிக்கே இல்ல சாதாரணமா இங்க பெங்களூருக்கோ இல்ல திருச்சிக்கோ மதுரைக்கோ எங்க போனாலும், சிறுடி கோயிலுக்கு போவோம் அடிக்கடி, எங்க போனாலும் செக் பண்ணுவாங்க, ஸ்கேனிங் பண்ணுவாங்க, உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஒரு சின்ன கத்தி இருந்தாலும் எடுத்துருவாங்க. விஜய் போறான். விஜய் போகும்போது விஜய் 2 பேக் எடுத்துட்டு வரான். ஒரு பேக் ஆதவ அர்ஜுனாட்ட கொடுத்துட்டான். அந்த 2வது பேக்ல தான் விஷயமே இருக்குது. முதல் பேக் செக் பண்ணும்போது கத்திரிக்கோள் இருக்கு. என்னது? கத்திரிக்கோள் அளவு கிடையாது. பிளைட்டுக்குள்ள கத்திரிக்கோள் அளவு கிடையாது. இவன் ஏன் கத்திரிக்கோள் எடுத்துன்னு போறான்? அப்புறமா விஷயத்துக்கு வரேன். இதனாலே 2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு பிளைட் டேக் ஆஃப் ஆகிறது. சென்னை ஏர்போர்ட்ல இருந்து டெல்லிக்கு நிக்க வச்சிட்டாங்க. சைட்ல கத்திரிக்கோள் எடுத்து வச்சிட்டாங்க. அடுத்து இவன் வரான். யாரு? இந்த வளர்ந்தவன் வரான்ல, டிரான்ஸ்பாரம் கம்பத்துல
6 அடியில் வளர்ந்துருப்பானே, வளர்ந்த எரும மாடு, இந்த புறம்போக்கு அக்யூஸ்ட் கேடி கேப் மாதிரி முள்ள மாதிரி 420 இந்த திட்டு பையன் வரான், திட்டுல அடிச்சிட்டு இருக்கிற ஆதவர்ஜன் வரான். இவன் பேக தரக்குறான்னு உள்ள ஒரு விஸ்கி பாட்டில் இருக்கு, நல்ல விலை உயர்ந்த விஸ்கி பாட்டில். இப்ப அவனா டாஸ்மாக் கடை சரக்கா குடிப்பான் விஜய். ஆனா அவனுக்கு பிடிச்ச பிராண்டு ஓல்டு காஸ்க்கு ஓல்டு ரம்மன் தான் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா ஓல்டு காஸ்க் தான் ராவா குடிச்சிட்டு போயிட்டான். மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா நல்லக்கண்ணுடைய டெத்துக்கு ஓல்டு காஸ்க்கு ராவா குடிச்சிட்டு போயிட்டான். கப்பு நாத்தம் நைட்டு 11 மணிக்கு போய்கிறான். அது விரிவா நக்கீரன் கோபால் பேசிட்டார். அது உண்மைதான், பொய் கிடையாது, அது உண்மைதான். இவன் என்ன பண்ணாங்க, இவங்க பாரு இவனுக்கு புரோக்கர், இவனை கூட்டி கொடுக்குறவன் யாரு, இவனுக்கு கூட்டி கொடுக்குறான் பாரு அந்த திருட்டு பையன், அந்த திருட்டுல அடைச்சிட்டு இருக்கிற அக்யூஸ் நம்பர் 1 அந்த கேடி 420 840 பாரு அந்த ஆதவர்ஜனா, அந்த பொறி பொறுமை பையன். அவன் என்ன பண்ணிக்கிறான், இவனுக்கு நைட்டே போன் பண்ணுறான் விஜய். அர்ஜுன் காலில் வர ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அவர் விஸ்கி ஒன்று சொன்னேன், நல்ல காஸ்ட்லி சரக்கு ஒரு விஸ்கி ஒன்று, அதை எடுத்துட்டு வந்துரு. ஏன்னா பிளைட்ல போகும்போது உன்னால தாங்க முடியாது, இவன் எப்பவுமே ட்ரிங்க்ஸ்ல இருக்கிறான். அதான் நிரூபணம் ஆயிடுச்சு இல்ல, அதான் நிரூபணம் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றது, அது அவன் பர்சனல் விஷயம், அதை பர்சனலா வச்சுக்கணும். கள்ளத்தினாலும் மண்ணத்தினாலும் மரவாத்தணும்டா லக்காடி பையா, கள்ளத்தினாலும் மண்ணத்தினாலும் மரவாத்தணும். 4 பேர் பாக்குற மாதிரி தோணக்கூடாது. எத்தனை வந்துட்டான், அவன் கேட்டுதான் எத்தனை வந்தான். என்னதான் நமக்கு ஆதவர்ஜன் ஆவாதான் இருந்தா கூட சும்மா அவனே குறை சொல்லக்கூடாது. விஜய் கேட்டான் ஒரு விஸ்கி பாட்டில் வேணா எத்தனை வந்துட்டான். இவன் எத்தனை போனா பாரு பை கையில எப்ப ஒரு பை எத்தனை போவான் விஜய், அதுல கத்திரிக்கோள் வச்சுக்கணும். இவன் எத்தனை வந்தான் பாரு விஸ்கி பாட்டில் மாட்டிச்சு. விஸ்கி பாட்டில் மாட்டினோடனே என்ன பண்ணாங்க, அதிகாரிட்ட எவ்வளவு சண்டை போட்டுக்கிறானுங்க, விஸ்கி பாட்டில் வேணும்னு. இல்ல விஸ்கி பாட்டில் அலோவ் பண்ண கூடாது. திருஷா வேணா கூட்டணும் வந்து அலோவ் பண்ணிருப்போம், விஸ்கி பாட்டில் அலோவ் கிடையாது. அது இன்டர்நேஷனல் பிளைட், 2 மணி நேரத்துல போய் இறங்க போற, டெல்லியில பறந்து போய் அங்க ஏர்போர்ட்ல விற்கிறாங்க, அங்க வாங்கி குடிச்சுக்கோ. இங்க பிளைட்ல அலோவ் கிடையாதுன்றாங்க. 2 மணி நேரம் வாக்குவாதம் நடக்குது, விஸ்கி பாட்டில் எடுக்கணும்ன்றாங்க, இல்லன்றான் அதிகாரி. விஸ்கி பாட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் எடுத்துனாங்க, அது நாரிடுச்சு எல்லா டிவிலும். இவனுக்கு ஜாலரா அடிக்கிற யூடியூப் சேனல்ல இருந்து, இவனுக்கு ஜாலரா அடிக்கிற மீடியால இருந்து, பிரஸ்ல இருந்து எல்லாத்திலும் போட்டு கிழிச்சிட்டான். விஸ்கி பாட்டில் எடுத்து போனாங்க, விஸ்கி பாட்டில் தான். எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, யாரும் என் பையில வச்சுட்டாங்க உக்காளி. இது சொன்னாலும் சொல்லுவானுங்க, எங்க பையில விஸ்கி பாட்டில் வந்தது திமுகவின் சரின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. என்ன சொல்றது, இவன் பாட்டில விஸ்கி பாட்டில் இருந்து திமுக, ஏன்னா எல்லாமே சொல்றாங்க திமுக சதி திமுக சதின்னு. இதுவும் சொன்னாலும் சொல்லுவான். நான் ஒண்ணு கேக்குறேன், விஜய் கேக்குறேன், டே தற்கொலை, ஒரு 2 மணி நேரம் உன்னால குடிக்காம இருக்க முடியாது? சரி உனக்கு குச்சிதான் ஆகணும். இல்ல காலையில வீட்டுல இருந்து கிளம்புன அப்பயே நல்லா ஃபுல்லா சரக்கு போட்டுருக்கலாம். போட்டுட்டு கார்ல நீ ஏர்போர்ட் வரத்துக்கு எப்படியும் உனக்கு பனையூர்ல இருந்து நீ அந்த ஏர்போர்ட்டுக்கு வரணும். ஏர்போர்ட் வரத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1 hour 40 minutes ஆகும் வச்சுக்கோ. டிராபிக் அது இது எப்படியோ ஒரு 40 நிமிஷம் 4 கட்டிங் போடலாம். வரும்போது 4 கட்டிங் போட்டுடலாம். 4 கட்டிங் போட்டு, ஏன்னா நீ போடுறது வெளிநாட்டு சரக்கு வாங்கின சொல்லிக்கிறேன், அதனால அது ஓல்டு காசு மாதிரி அவ்வளவு ஸ்மெல் வராது. ஒரு ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கோ. நான் உனக்கு சொல்லித்தரேன் விஜய்க்கு, குடிச்சுனா ஏலக்காய் போட்டுக்கோ, இல்ல லவங்கம் போட்டுக்கோ, இல்ல என்ன பண்ணு லெமன் கொஞ்சம் புளிஞ்சுக்கோ. லெமன் நல்லா பழுத்துருக்கணும். நல்ல லெமன் இப்படி பிசைஞ்சிரு, கட் பண்ணி அதை பிசைஞ்சு ராவா குடிச்சிட. அதெல்லாம் கடிப்பையா ராவா குடிக்காத, ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணு, ஸ்மெல் வராது. நான் உனக்கு சொல்லித்தரேன், நான் ஆச்சாரியர்கள் உனக்கு விஜய்க்கு. குடிச்சிட்டு வந்திருந்தீங்கன்னா போதை இருந்திருக்கும். அது 2 மணி நேரம் நீ தூங்கிட்டு இருக்கலாம் பிளைட்ல. அங்க இறங்குறப்பா டெல்லி ஏர்போர்ட்ல இறங்கி காருக்கு போன உடனே கார்ல இருந்து ரூம் போற வரைக்கும் கட்டிங்கா போட்டு போயிட்டு அங்க யாரும் ரெடியா நிப்பான். டெல்லியில உனக்கு ஆள் இல்லையா சரக்கு வாங்கினேன். ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லா குடிச்சு காலைல சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு அப்புறம் குஷ்னே வா. திரு ஏர்போர்ட் வரும்போது தூங்கிட்டு திரும்ப ஏர்போர்ட்ல இருந்து பனியூர் போகும்போது குஷ்னே போ. இதை விட்டு என்ன பண்றான், பிளைட்லயும் குடிக்கணும்னு சரக்கு எடுத்து போய்க்கிறான். இது மாட்டிச்சு. ஏன்டா நீங்க பூரண முதலுக்கு எடுத்துட்டு வராங்களா? நான் ஓவரா பேசுறேன்னு என் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் புக் பண்ணிட்டான். என் மேல எஃப்ஐஆர் புக் ஆயிடுச்சு, அவன் மேல எஃப்ஐஆர் புக் இல்ல, என் மேல எங்க ஊர்ல போலீஸ் எஃப்ஐஆர் புக் பண்ணிட்டாங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சட்டத்துக்கு முன்னால் குடியாத்த குமரன் தலை வணங்குவான். நம்மை பாதுகாக்கிற, குறிப்பாக 4 வருடங்களாக என்னை பாதுகாக்கிற காவல்துறைக்கு நான் தலை வணங்குகிறேன். ராயல் சல்யூட் ஃபார் போலீஸ் டிபார்ட்மெண்ட். போட்ட இந்த மாதிரியான லைஃப்ல எத்தனையோ எஃப்ஐஆர் பார்த்துட்டேன், எத்தனையோ கேஸ் பார்த்துட்டேன், எத்தனையோ ஜெயிலு பார்த்துட்டேன். ஜெயிலுன்னு இருந்தா பயிலுன்னு இருக்குது. இப்போ இவன் பூரண மதுவில கொன்றான், சாராய கடன்றான், இவன் குடிக்கிறான்றான், அவன் குடிக்கிறான்றான். இப்ப குடியாத்த குமரன் என்ன குடிகார குமரன் போடுறான். தற்கொலை விஜயில் இருக்கிற டிவி கேட்காரனுங்க போட்டா போ. உன் தலைவன் யாரா டேய்? உன் தலைவன் யாரு? வக்காளி நல்ல கண்ணு டெத்துக்கே குஷ்டு போய்க்கிறான் விஜய், தற்கொலை விஜய். ஓல்டு காஸ்ட் சரக்கோட பேரோட சொல்றேன். ஓல்டு காஸ்ட் ராவா 2 வீட்டுல இருந்து கிளம்பி நல்ல கண்ணையா டெத்துக்கு வரத்துக்குள்ள 4 குவார்டர் பாட்டில் எடுத்துன்னு வந்தான். 2 குவார்டர் பாட்டில் ராவா குடிச்சிட்டான். கப்பு நாத்தம் போகும்போது 2 குவார்டர் பாட்டில் குடிச்சிட்டு போயிருக்கான்.
உள்ள அவனை கேட்டுக்குள்ள கொண்டு போன கேட்டு மூடிடுவாங்க, கேட்டுக்குள்ள நடக்குது. அப்புறமா அவனை தூக்கி போய் படுக்க வச்சுக்கிறாங்க. ஒரு புல்லு மேல மனுஷன் தாங்க, ஓல்டு காஸ்ட், அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை போட்டான். நான் என்ன சொல்றேன், இவன் பொது வாழ்க்கையில நீ பேசுற இன்னொரு குடிகாரன் உன் தலைவன் பாட்டிலோட மாட்டினாங்கடா. சரி, என்னத்து கத்திரின்னு கேக்குறீங்க? அதாவது குடிக்கு எடுத்துன்னு போனான் பாட்டில், கத்திரியா எடுத்துன்னு போனான். கத்திரிக்கோள் நாத்துக்கு உங்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல? அந்த சந்தேகத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன். கத்திரிக்கோள் எதுக்குன்னா, இவன் எத்தனை போன பாட்டில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதா டாஸ்மாகோட பாட்டிலா இருந்தா உங்களுக்கு அப்படியே நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது தண்ணி பாட்டில் தான், தப்பா நினைச்சிடாதீங்க. அப்படி ஒரு தட்டி இப்படி என்ன பாட்டில் தந்துடும் சாதா டாஸ்மாகோட. இவன் எத்தனை போனது ஃபாரின் விஸ்கி, அது அப்படி திறக்க முடியாது, ஷீல்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஷீல்டு, பிளாஸ்டிக்ல ஷீல்ட் ஆயிட்டு இருக்கும். அது ஒரு கத்தி இருந்தாதான், கத்திலையோ நைல் கட்டரோ ஏதோ ஒரு அப்படி சொருவி அதை கட் பண்ணும். அது பிளாஸ்டிக் அப்படி திருப்பி கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் அப்படி வரும், சுத்தி இருக்கும். அது கத்தி வச்சு இப்படி நிமிந்துனா அந்த பிளாஸ்டிக் துண்டு வரும். அந்த துண்டை இழுத்தா அப்படி வந்துடும். அதை தூக்கி போட்டா அப்புறமா பாட்டில் யூஸ் ஆயிடும். அப்புறமா இப்படி ஊத்தி குடிக்க முடியாது. அது ஃபாரின் சர்க்கிள் இப்படி தட்டணும். இப்படி தட்டிட்டு அந்த ஓட்டை ஒண்ணு போடணும். அந்த கத்திரிக்கோள் இது இல்ல, அது ஓட்டை போட்டா சொட்டு சொட்டா விழும். அதுக்குத்தான் கத்திரிக்கோள் எடுத்துன்னு லக்காடிப்பையன் தற்கொலை விஜய். இவன் எதுக்கு கத்திரிக்கோள் எடுத்து சொல்ற பாருங்க. இந்த சரக்கு பாட்டில் ஓபன் பண்றது கத்திரிக்கோள் வேணும். பல்லுல கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம், பல்லு ஒஞ்சி போடும், ரத்தம் வந்துடும் வாயில. சரக்கு பாட்டில் இவன் பையில வச்சுட்டான், ஆதவஜனா பையில, நான் திருட்டுப்பேன் பையில. கத்திரிக்கோள் இவன் வச்சுக்கலாம். கத்திரிக்கோள் எதுக்கு நல்லா கவனிக்கணுங்க. கத்திரிக்கோள் எதுக்கு? இப்ப நான் டீச்சரு, நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். கத்திரிக்கோள் எதுக்கு? அந்த ஃபாரின் விஸ்கியை திறக்க முடியாது, அதை இந்த கத்திரிக்கோள்ல தான் திறக்க முடியும். அதுக்கு கத்திரிக்கோள் ஃபாரின் விஸ்கி மாடிக்கான லகாடி பசங்க மானம் பூச்சா சிபிஐக்கு போனான். 7 மணி நேரம் உள்ள வெளியே வரும்போது இவனும் வெற்றிகரமா வர மாதிரி அப்படியே இது வரைக்கும் திருட்டுத்தனமா போயிடுவான். எல்லாம் விஜய் விஜய் விஜயன் கத்துவாங்க ரிப்போர்ட்டர்ஸ். யாருக்கும் எந்த பதில் கொடுக்க மாட்டான். அப்படியே ரோட் ஷோ மாதிரி மேல சிபிஐ ஆபீஸ்ல இருந்து அப்படியே அந்த கார்ல ஏறி நின்று கை காட்டுவான். எலெக்ஷன் வந்துருச்சான். என்னது எலெக்ஷன் வந்துருச்சான்? அங்கேயே ரோட் ஷோ ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்க சிபிஐ ஆபீசர் டெல்லியிலே எங்க ஆளு ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இனிதான் ஆட்டம் ஆரம்பம்னா வாடி மவனே, நாங்க ஆட்டத்துக்கு காட்டுறோம். உடனே அவருக்கு கை காட்டணும் வந்துட்டாராம். இவனுக்கு இவனுக்கு பெருமையா பேசுறாங்க. அப்புறமா என்னன்னு கேட்ட அந்த டிவி கேட்கறாங்க. நேற்று எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க. எலெக்ஷன் அறிவிச்சுன்னே கவர்மெண்ட் புரோட்டோகால் எலெக்ஷன், இப்ப எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் தான். நேத்து எம்எல்ஏ ஆபீஸ், அமைச்சர் ஆபீஸ், சிஎம் ஆபீஸ், கவர்மெண்ட் ஆபீஸ், சேர்மன் ஆபீஸ் எல்லாத்துக்கும் பூட்டு போட்டாங்க. கவர்மெண்ட் வைக்கெல்லாம் ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. இது கவர்மெண்ட் புரோட்டோகால் வாங்கிட்டாங்க. சிஎம் போட்டோ, தலைவர் தளபதி போட்டோ, கலைஞர் போட்டோ செகண்ட் எடுத்தாங்க இல்ல, எல்லா ஆபீஸ் எடுத்தாங்க இல்ல, அதை எடுத்து சோசியல் மீடியால பேப்பர் எடுத்து உடனே டிவி காரன் போடுறான். டிவி காரன் அதிகம் கூட இந்த பிஜேபி காரன் அவன் போடுறாங்க. சங்கிகள் என்னன்னா, பத்தியா எடுக்க வச்சிட்டம்பா. எவ்வளோ மென்டல் பசங்கிறான் இவனுங்கன்னா. மடக்கூதிங்கன்றது இவனுக்கு மடக்கூதிங்கன்றது அடிக்கடி நிரூபிக்கிறானுங்க. நாங்க மடக்கூதிதான். அதாவது சிஎம் போட்டது எங்கள் விஜய் புடுங்குவான், எங்கள் விஜய் புடுங்குவான், வயிறு பூடுங்க நட்டுவான், எங்கள் விஜய் போட்டு வச்சுட்டாங்க லூச. அது எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிட்டா யாரு போட்டு வந்தாலும் எடுத்துருவாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு 23ஆம் தேதி தேர்தல் நடக்குதா தற்கூறிகளா? 23ஆம் தேதி தேர்தல் நடக்குது. 6 மணி நேரம் ஓட்டு போட்டு முடிச்சிடுறாங்க. மே 4ஆம் தேதி என்ன ஆகும்? ஓட்டு எண்ணுவாங்க. கரெக்டா 3 மணி 4 மணிக்கெல்லாம் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அமோகமாக வெற்றி பெற்றது. மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கிறது. தமிழகத்தின் ஆளுநர் மு.க. ஸ்டாலின் அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அது 5 6 7 3 நாள் தலைவர் தளபதி ஆட்சி பொறுப்பு ஏத்துக்குவார். அவர் ஆட்சி பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு முன்னாலே செகண்டேட்ல எந்த இடத்துல தலைவர் தளபதி ஸ்டாலின் படம் எடுத்தாங்களோ அதே இடத்துல 2வது முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின் படத்தை வச்சிருவாங்க. டாக்டர் கலைஞர் படத்தை வச்சிருவாங்க. எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் படத்தை வச்சிருவாங்க. திடீர்னு அந்த படத்தை அங்க வைக்க போறாங்க. என்னன்னா புது படமா வைப்போம். அப்ப தளபதி இன்னும் கொஞ்சம் தெம்பா இருப்பார். மக்களின் முதல்வர் தலைவர் தளபதி, தேச தலைவர் தளபதி, திராவிட இனத்தின் தலைவர் தளபதி, தமிழகத்தின் தலைவர் தளபதி போட்டோ எடுத்து பிரஸ்ஸா வச்சிரும். போட்டோ எடுத்துட்டாங்களாம். புரோட்டோகால்ன்றாது. நான் உங்க போட்டோ வைக்க போறாங்க. ஏண்டா விஜய் போட்டோ வைக்க போறாங்க. எம்எல்ஏ ஜெயிப்போனா கூட்டணின்றாங்க. போடுறான் பிஜேபி போட்டு கைட்டுறான். இவனுக்கு போயிட்டா நமக்கு பேர் கெட்டுடுமே அப்படி யோசிக்கிறான். என்ன எனக்கு தெரியாது. யோசிக்கிறான். கூட்டணி இல்ல மக்களோட கூட்டணின்னு
இப்ப அப்படியே அங்க பேசலாமா இங்க பேசலாமா என்ன பண்ணலாமா எது பண்ணலாங்கம்மா. அந்த மன்சூர் அலிகான் ஒருத்தன் நடிகங்கிறான், விஜய்க்கு சொல்றேன், மன்சூர் அலிகான். அவன் நேத்து வரைக்கும் திமுக தான் ஆட்சி, தளபதி தான் முதலமைச்சர், திமுக பிரச்சாரம் பண்றான்னு சொல்லணும். இன்னைக்கு அவன் ஒரு லூசு. யாரு அவன்? ஒரு லூசு மன்சூர் அலிகான். எங்க வேலூர்ல கூட பலாப்பழம் சின்னத்தில் நின்னான். எலெக்ஷன் அன்னைக்கு வாந்தி பேதியை வந்து ஹாஸ்பிட்டல் படுத்து கூட்டு ஓடிவிட்டான். அவன் லூஸ் பையன் அவன் மன்சூர் அலிகான். அவன் இன்னைக்கு போய் எடப்பாடி பாத்துக்கிறான். எடப்பாடி எதுவும் போய் ஷீட் கேட்டா மாதிரி இருக்குது. அவர் வேணா பிரச்சாரம் வேணா பண்ணு, ஒரு நாளைக்கு 20,000 30,000 வழி சொல்ல கொடுத்துறோம்னு சொன்னா என்னன்னு தெரியல. வெளியே வந்து எடப்பாடி வருங்கால முதல்வன்றான். இப்ப அவன் யாருன்னா நமக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு தேடிக்கிறான். அவனை வேணா கூப்பிடு, கூட்டணி மன்சூர் அலிகான் கூப்பிடு. அந்த கூல் சுரேஷ் தம்பி இருப்பான், அவன் கூட வரமாட்டான். உங்க நிலைமை இதுல போட்டோ எடுத்துட்டாங்களா தலைவர் தளபதி, இது போட்டோ அண்ணன் உதயநிதி எடுத்துட்டாங்களா, போட்டோ எடுத்துட்டாங்க அவ்வளவுதான். டே நான் ஏப்ரல் 23 எலெக்ஷன், மே 4ஆம் தேதி கவுண்டிங், 6 7 9 10 தலைவர் தளபதி ஸ்டாலின் 2வது முறை முதலமைச்சரா பொறுப்பு இருந்தா எடுத்த தளபதி ஸ்டாலின் படத்தை எந்த இடத்துல எடுத்தாங்களா அதே இடத்துல வைக்க போறாங்கடா தற்கூறிகளா. எனவே விஸ்கி பாட்டில எடுத்துன்னு போய் ஏர்போர்ட்ல மாட்டினவன் ஏற்கனவே ஐட்டத்தை கொண்டு போய் மாட்டினான் கோவாக்கு, திரிஷாவை. அச்சா அதே ஐட்டத்தை கல்யாணத்துக்கும் கொண்டு போனான். ஓகேவா? அதன் பிறகு இவன் நடிக்கிறான்றது வேலூர்ல பாத்துட்டோம், எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தான். அதே மாதிரி நடிச்சான், அதுல மாட்டிக்கிறான். இப்ப விஸ்கி பாட்டில திரும்ப மாட்டினான். அடுத்து இவன் ஹெரோயின், கஞ்சா, பிரவுன் சுகர் இது அடிக்கும் போது இதுவும் ஆதாரமா மாட்டினான். இப்படி ஒரு அக்கிஸ்ட் தற்கூரி விஜய் கட்சிக்காரனுங்க பதிவு போடும் போது பார்த்து போடுங்கடா. என்ன இனிமேதான் ஆட்டமே ஆரம்பம். 1000 கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் குடியாத்த குமரன் நின்று ஆடுவான். இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குடியாத்த குமரன்.